மறுமைக்கு இன்னும் நீண்ட நெடிய நேரம் இருக்கிறது என்கிற சிந்தனையை நாம் ஓரமாய் வைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நடத்துகிற பாடத்தை பாருங்கள். வமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். மறுமையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டால் ஒரே ஒரு கட்டளை தான். இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். நீ கண்களை மூடி திறப்பாய், மறுமை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஸ்பீடுன்னு பாருங்க. என் காலத்திலே மறுமை நடக்காது, அதனால தானே அவ்வளவு அட்டூழியம், அழிச்சாட்டியங்கள், அநியாயங்கள் நடப்பதற்கான காரணம் அதுதான். நான் வாழ்கிற காலகட்டத்தில் எப்படி மறுமை வரும் அப்படி நினைக்காதே. கலம்ஹிம் பில் பஸர். நீ கண்களை மூடி திறப்பாய், மறுமை உன் கண்களுக்கு முன்னால் நிற்கும். அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் நாடினால் மறுமையை அவ்வளவு வேகமாக விரைவாக கொண்டு வருவான் என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அருள் பொங்கும் ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகளில் இறைவனின் அருளை எதிர்பார்த்தவர்களாய் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தின் இறுதி வார தொடர் உரையாக மறுமையில் மனிதனின் நிலை என்கிற தலைப்பின் கீழ் மறுமை நாள் குறித்த முக்கியமான செய்திகளை நாம் அறியவிருக்கிறோம். பொதுவாகவே ரமலான் மாதத்தில் இறைவனை அஞ்சுகிற இறையச்சம் மிகுந்த செய்திகள் அதிகமாய் பேசப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக மிக வேகமாய் நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிற, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கை குறித்து, மறுமையை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை நாள் மிக சமீபத்திலே நம்மை ஸ்தம்பவிக்க இருக்கிறது. அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அறிவுரைகளை திரும்ப திரும்ப மக்களின் உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக வாழ்க்கை நம்மை எந்த வகையில் கவனத்தை திசை திருப்பி விட்டது என்று சொன்னால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மறுமை நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது நடப்பதாக இருந்தால் பெரும் பெரும் அடையாளங்கள் எல்லாம் நிகழ வேண்டும். வானத்திலிருந்து அற்புதமான முறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர வேண்டும். தஜ்ஜால் என்கிற கொடூரன் உலகத்திலே தோன்ற வேண்டும். யஅஜூஜ் மஅஜூஜ் என்கிற விசித்திரமான படைப்புகள் உலகத்திலே மிக கொடுமையான முறையில், பயங்கரமான முறையில் அட்டூழியம் செய்ய வேண்டும். பிரம்மாண்டமான புகை மூட்டங்கள், பூகம்பங்கள், இவைகளெல்லாம் நடந்ததற்கு பிறகுதான் மறுமை நடக்கும். ஆனால் அது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சாத்தியமில்லை என்கிற ஒரு அசாத்திய தைரியம் பல முஸ்லிம்கள் உள்ளத்திலே குடிகொண்டிருப்பதை பார்க்கிறோம். முதலில் இது அடிப்படையில் தவறானது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பெரும் பெரும் அடையாளங்களை அல்லாஹ் நிகழ்த்துவதற்கு சாத்தியமில்லையா? மறுமை தொடர்பான என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் நினைத்தால், நாடினால் நிகழ்த்த வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் அவன் நிகழ்த்துவதற்கு ஒரு பெரும்பாலான நேரம் அது எடுத்துக்கொள்ளாது. இவைகளை எல்லாம் அலட்சியமாய் கடந்து செல்கிற இஸ்லாமிய சமூகத்தை பார்க்கிறோம். குறிப்பாக அல்லாஹுவின் தூதரவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் ஏராளமான உபதேசத்தை செய்கிறான். ஒரு ஈமானின் அடிப்படையாய் திகழ்கிற அடிப்படை அம்சங்கள் குறித்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். ஈமானின் அடிப்படைகள், ஒரு இஸ்லாமியனாய் முஸ்லிமாய் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால் அதற்கென்று மிக முக்கியமான அடிப்படைகளை நாம் நம்பி இருக்க வேண்டும்.
ஆனால் அடிப்படைகளை சொல்லுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துகிற ஒரு வித்தியாசமான வார்த்தையை பார்க்கிறோம். ஈமானின் அடிப்படை அம்சங்கள் 6. அல்லாஹுவை நம்ப வேண்டும், அவன் தூதர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், மறுமை என்று ஒன்று இருக்கிறது அவற்றை நம்ப வேண்டும், அல்லாஹுவின் புறத்தில் படைக்கப்பட்டிருக்கிற வானவர்களை நம்ப வேண்டும். இவைகள் எல்லாம் அடிப்படையாய் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். திருக்குரானை புரட்டுகிற பொழுது புரட்டுகிற பக்கங்களில் எல்லாம், புரட்டுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹ் பயன்படுத்துகிற வாசகத்தை பார்க்கிறோம். மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ. அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ. மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ. துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அவர்கள் மறுமையை நம்புவார்கள். நீங்கள் மறுமையை நம்ப வேண்டும், அல்லாஹுவை நம்ப வேண்டும். பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள். ஈமானின் அடிப்படையான அம்சங்கள் 6ஆக இருந்தாலும் அல்லாஹ் தன்னை நம்புகிற வாசகத்தை பயன்படுத்திவிட்டு என்னை எப்படி நம்புகிறாயோ அதே போன்று மறுமையை நீ நம்பியே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதே போன்று நபிகளாரின் வார்த்தையிலே பார்க்கலாம். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் அண்டை வீட்டுக்காரருக்கு தொந்தரவு தர வேண்டாம். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் வியாபாரத்தில் மோசடி செய்ய வேண்டாம். யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் பிறர் பொருள் விஷயத்தில் கவனமாயிருக்கட்டும். இப்படி புரட்டுகிற இடங்களில் எல்லாம் அல்லாஹுவை சம்பந்தப்படுத்தி மறுமையை தொடர்புபடுத்தி சொல்லுகிற உபதேசத்தை பார்க்கிறோம். இப்பொழுது 2 விஷயம். அல்லாஹுவை யார் நம்புகிறாரோ என்பதை நாம் எப்படி புரிகிறோம்? வெறுமனே அல்லாஹுவை நம்பிவிட்டு மட்டும் செல்கிறோமா? அல்லாஹுவை நம்புதல் என்றால் அதற்கான பொருள் என்ன? அல்லாஹுவிற்கு செலுத்த வேண்டிய கடமைகள், வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிகள், இந்த விஷயத்திலே கவனமாயிருக்கிறோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய அத்துணை விஷயங்களிலும் ஆழமாய் நம்புகிறோம், அதை செயல்படுத்த நினைக்கிறோம். மறுமை நம்பிக்கையும் அப்படித்தான். மறுமையை நம்பிவிட்டேன், நான் மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறேன், கியாமத்து நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று வாயளவில் சொல்லிவிட்டு சென்றால் போதுமா? அதற்காக என் வாழ்க்கையில் என்ன பிரதிபலிப்பு இருக்கிறது? என் வாழ்க்கையை நான் எப்படி அதை கவனித்து செதுக்குகிறேனா, வாழ்கிறேனா? ஈமானின் அடிப்படைகள் ஏராளமானவை இருந்தாலும் சொல்லப்படுகிற ஆணித்தரமான உபதேசங்களில் எல்லாம் அழுத்தந்திருத்தமாக அல்லாஹுவையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ என்பதை அல்லாஹு மிக ஆழமாய் உள்ளங்களிலே பதிய வைக்கிறார். இந்த விஷயத்தில் இருந்தே மறுமை நாள் குறித்து, அந்த மறுமை நாளில் நடந்தேறுகிற நிகழ்வுகள் குறித்தெல்லாம் நாம் மிக விழிப்புணர்வோடு இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். 2வது, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம் மறுமை நாள் நடப்பதற்கு அரிதுதான், அவைகளுக்கு வாய்ப்பில்லை. இன்னும் எவ்வளவோ காலம் உலகம் உருண்டோடும். உலகத்திலே இருக்கிற பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் அப்படியே நீண்டு கொண்டே செல்லும். உலகமெல்லாம் இப்பொழுது அழியுமா, மறுமையெல்லாம் இப்பொழுது நடந்தேறுமா என்று நாம் ஒரு பகல் கனவை கண்டுவிடக்கூடாது என்ற எண்ணத்திலே நாம் வாழக்கூடாது. அல்லாஹுவின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி, 6506வது செய்தி. மறுமையை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் நீ எண்ணுகிற எண்ணத்தை எல்லாம் அல்லாஹ் சுக்குநூறாய் நொறுக்குவான். பெருமடையாளம், சிறு அடையாளம், அதெல்லாம் ஓகே தான், நடக்கும்.
அது அல்லாஹ் நடத்துவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். மறுமை நாளை அல்லாஹ் கொண்டு வர முடிவு செய்து விட்டால் வகது நஷர ரஜுலானி, இரண்டு மனிதர்கள் துணி குறித்து வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு துணியை விரிச்சு, இந்த துணியை பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, இதை நீ விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறாயா என்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த துணியை விலை கொடுத்து வாங்கியிருக்கவும் மாட்டார். அல்லது விரித்த துணியை அந்த வியாபாரம் செய்வதற்காக அந்த கடைக்காரர் அந்த மனிதருக்கு விரித்து காட்டினார் அல்லவா, அந்த துணியை மடித்து கூட வைத்திருக்க மாட்டார். அதற்குள்ளாக வல தக்கூமன்ன ஸாஆ, மறுமை நாள் ஸ்தம்பவித்து விடும். எப்படி ஸ்பீடுன்னு பாருங்க, எவ்வளவு வேகம். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுது துணியை விரித்து காட்டி கொண்டிருப்பார். விரித்த துணியை மடக்கி கூட வைத்திருக்க மாட்டார். அந்த துணியை பேசிக்கொண்டிருப்பவர் வாங்கவும் செய்திருக்க மாட்டார். அதற்குள் மறுமை நடந்துவிடும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்சரஃபர் ரஜுல் பில் லபன், ஒரு ஒட்டகத்திலிருந்து பால் அருந்துவதற்காக பாலை எடுத்து வீட்டுக்கு செல்லுவார். பால் அறிந்திருக்க கூட மாட்டார். வலதக்கூமன்ன ஸாஆ, அதற்குள் மறுமை ஸ்தம்பவித்து விடும். பசியின் காரணமாக, தாகத்தின் காரணமாக அருந்துவதற்கு பாலை எடுத்து செல்கிறார். பால் அருந்துவதற்கு முன்பு மறுமை நிகழ்ந்து விடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக தண்ணீர் தொட்டி ஒன்றை அமைத்திருப்பார். அந்த தொட்டியை முழுமையாக கட்டியிருக்கவும் மாட்டார், அதிலே தண்ணீரை நிரப்பி இருக்கவும் மாட்டார். வலதக்கூமன்ன ஸாஆ, அதற்குள் மறுமை நிகழ்ந்துவிடும். இன்னும் ஒருபடி மேலாக அல்லாஹ்வின் தூதர் எப்படி மறுமை குறித்து எவ்வளவு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள் என்று பாருங்கள். வகத் ரஃபஅ அக்லதஹு இலா ஃபீஹி வலா யத்அமுஹா, ஒருவர் தட்டிலே உணவு வைத்திருப்பார். அந்த உணவை சாப்பிடுவதற்காக வாய்க்கு அருகில் கொண்டு செல்வார். உணவை சாப்பிட கூட மாட்டார். இங்கே கை இருக்கிறது, இங்கே வாய் இருக்கிறது, எவ்வளவு தூரம்? தட்டிலிருந்து உணவை எடுத்து வாய்க்குள் செலுத்துவதற்கு பல மணி நேரங்கள் ஆகிவிடுமா? சொற்ப நேரம் தான் ஆகும். தட்டிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுவதற்காக கைகளை வாய்க்கருகிலே கொண்டு செல்கிற பொழுது வலதக்கூமன்ன ஸாஆ, மறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விடுவான். இதெல்லாம் நமக்கு பயங்கர அச்சுறுத்துகிற செய்தி. நம்மிடத்தில் இருக்கிற அலட்சியம், கவனச்சிதைவு, பொடுபோக்கு தன்மை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில எல்லாம் மறுமை நடந்துருமா அப்படின்னு நாம் நினைக்கிற சிந்தனைகளை அல்லாஹுவின் தூதர் மூலமாக அல்லாஹ் உடைத்து தரைமட்டமாக்குகிறான். நீ அப்படி நினைக்காதே. மறுமையை நாம் கொண்டு வருவதாக இருந்தால் மிகச் சொற்பமான நேரத்திலே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். அதே போன்று திருக்குர்ஆன் வசனத்தை பாருங்கள், 54வது அத்தியாயம் 50வது வசனம். ஏன்னா நமக்கான அலட்சியத்தை முதலிலே உடைக்க வேண்டும். நான் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது, பொய் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது, அல்லது உலகத்தில் நல்ல அமல்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது மறுமை நிச்சயம் நடக்கும், மறுமைக்கு இன்னும் நீண்ட நெடிய நேரம் இருக்கிறது என்கிற சிந்தனையை நாம் ஓரமாய் வைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நடத்துகிற பாடத்தை பாருங்கள். அல்லாஹ் பேசுகிறான், வமா அம்ருனா இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். மறுமையை நடத்த வேண்டும், மறுமையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் முடிவு செய்துவிட்டால், வமா அம்ருனா இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கட்டளை தான். நீ நினைக்கிறாய் நீண்ட நெடிய காலம் பிடிக்கும் என்று, இல்லை, ஆழமாய் காது கொடுத்து கேள். ஒரே ஒரு கட்டளை தான். அந்த கட்டளை எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லா வாஹிதா கலம்ஹிம் பில் பஸர். நீ கண்களை மூடி திறப்பாய், மறுமை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஸ்பீடுன்னு பாருங்க. நீண்ட நெடிய காலம் நான் இன்னும் வாழப்போகிறேன், என் காலத்திலே மறுமை நடக்காது. அதனால தானே அவ்வளவு அட்டூழியம், அழிச்சாட்டியங்கள், அநியாயங்கள் நடப்பதற்கான காரணம் அதுதான். நான் வாழ்கிற காலகட்டத்தில் எப்படி மறுமை வரும் அப்படி நினைக்காதே. கலம்ஹிம் பில் பஸர்,
நீ கண்களை மூடி திறப்பாய், மறுமை உன் கண்களுக்கு முன்னால் இருக்கும். அல்லாஹ் நினைத்தால், அல்லாஹ் நாடினால் மறுமையை அவ்வளவு வேகமாக விரைவாக கொண்டு வருவான் என்பதை அல்லாஹுவின் தூதரவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் திருக்குரானில் குறிப்பிடுகிறார். 56வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது வசனம். பொதுவாக இந்த மறுமை குறித்து அதனுடைய பயங்கரம், அதனுடைய கொடூரங்கள், இவைகளை எல்லாம் நாம் அறிந்து கொண்டால்தான் நமக்கான அந்த உள்ளத்திற்கான ஒரு பரிசுத்த தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள முடியும். மறுமை என்கிறோம். மறுமையில் மனிதனின் நிலை அது எப்படி இருக்கும் என்பதை தொடர்ச்சியாக அறிவதற்கு முன்னால் மறுமை நடக்கிற பொழுது என்ன நிகழும், எந்த நிலையில் நாம் இருப்போம், மறுமையை அல்லாஹ் கொண்டு வந்து விட்டால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தில் நடந்தேறுகிற மிக விசித்திரமான சம்பவங்கள் என்ன, இந்த மறுமை நாள், அதன் கொடூரம், அதன் பயங்கரம், அதன் பயங்கரமான நிகழ்வுகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் கண்களுக்கு முன்னால் பாடம் நடத்துகிறார். உண்மையில் அவைகளை எல்லாம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது, மறுமை நடந்தால், அல்லாஹ் கொண்டு வந்து விட்டால், அதற்கு பிறகு நமக்கு ஏற்படுகிற நிலை குறித்து அவ்வளவு பீதியாய் அச்சமாய் இருக்கிற, அதில் அல்லாஹ் பேசுகிற செய்திகளை வரிசையாய் நான் கோர்த்து சொல்லுகிறேன். மறுமையினால் அது நடக்கிற பொழுது நீ எப்படி இருப்பாய், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதி எப்படி இருக்கும், நீ எவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாயோ, உன் வாழ்க்கையில் அதை ஏற்று அதை அப்படியே எடுக்கிறாயோ, அவைகளெல்லாம் எப்படி இருக்கும் என்பது குறித்து அல்லாஹ் விரிவாய் விளக்குகிறான். மறுமை சம்பந்தமா அல்லாஹ் அப்படி ஒவ்வொருவரின் கண்களுக்கு முன்னால் எடுத்து கொண்டு வந்து காட்டுகிறான். அதிலே முதலாவது அல்லாஹ் சொல்லுகிறான், இதா வக்கஅத்தில் வாக்கியா, மறுமையின் நிகழ்வு ஏற்படுகிற பொழுது, லைசலி வக்கஅத்திஹா காதிபா, அதை பொய்யென கருதுபவர் யாரும் இருக்க மாட்டார். என்ன சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்க, சும்மா ஏதோ அங்கங்க சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் யாரும் நம்புவோமா அப்படின்னு ஒருவன் கூட சொல்ல மாட்டார். அது முஸ்லிமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், அல்லாஹுவை நம்பியவராக இருக்கலாம், இறைவனை மறுத்தவராக இருக்கலாம், பொய்யென கருதுபவன் ஒருவன் கூட இருக்க மாட்டான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்த வார்த்தையிலே சொல்லுகிறான். 56வது அத்தியாயம் 3வது வசனம், காஃபிலத்துர் ராஃபியா, அந்த மறுமை நடக்கிற பொழுது, மனிதனை மறுமை ஸ்தம்பவிக்கிற பொழுது, தீயோர்களை அது தாழ்த்தி, ராஃபியா நல்லவர்களை, சாலிஹானவர்களை, இறை நம்பிக்கையாளர்களை அது உயர்த்தக்கூடிய நாளாய் அது திகழும். நமக்கான நற்செய்தி. நீ தீயவனாய் வாழ்ந்தால் உனக்கு தாழ்வுதான், உனக்கு இழிவுதான், உனக்கு கேவலம்தான், அவமானம்தான். நீ நல்லவனாய் வாழ்கிற பொழுது அந்த மறுமை உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து பாருங்கள், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம், சில விபத்துக்களை பார்க்கிறோம், சில சம்பவங்களை பார்க்கிறோம். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது முஸ்லிம் நாட்டிலே. அதிலே மக்கள் பட்ட சிரமம், கஷ்டங்கள், வேதனைகள், அந்த வீடியோ காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளங்களை எல்லாம் குமுற செய்தது. அந்த பூகம்பம் நடக்கிற பொழுது இடிபாடுகளுக்குள் சிக்கி கைகள் தனியாய், கால்கள் தனியாய், உடல்கள் கூறு கூறாய் சிதைக்கப்பட்டது. இந்த வீடியோவை பார்க்கிறோம். இன்னொருவரிடத்திலே நாம் அதை எக்ஸ்பிளனேஷன் எடுத்துரைக்க போகிறோம். பார்த்தீர்களா அந்த பூகம்பத்தின் நிகழ்வை, பார்த்தீர்களா, தாங்க முடியவில்லை, கை தனியாய் கால் தனியாய் கிடந்தது. ஓரளவுக்கு தான் விளக்க முடியும். அதை அனுபவிக்கிறவனுடைய வேதனைக்கு நிகரா விளக்க முடியுமா? என்னத்தை தான் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து, பாடி எக்ஸ்பிரஷனை கொடுத்து, உடல் அங்க அசைவுகளை கொடுத்து, முகத்தை மாற்றி, கைகளை இழுத்தார்கள், கால்களை இழுத்தார்கள், விளக்க முடியும். நம்ம சொல்லணும்னு நினைப்போம்,
ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல அதை சொல்ல முடியாது. போய் கொண்டிருக்கிறோம், பயணித்துக் கொண்டிருக்கிறோம், திடீரென்று ஒரு மிக பிரம்மாண்டமான லாரியில சிக்கி ஒருவருடைய கால் துண்டாகிறது, கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோம். இதை மற்றொரு விளக்குவோம். நான் கண்ணுக்கு முன்னால் அதை கண்டேன், அந்த நிகழ்வை கண்டேன். காலில் அப்படி டயர் ஏறுகிற பொழுது வேதனையால துடிச்சுட்டான், அப்படியே அவ்வளவுதான் விளக்க முடியும். அதற்கென்று ஒரு லிமிட் தான், அதற்கென்று ஒரு வரையறை இருக்கிறது. அல்லாஹும் மறுமையை அப்படித்தான் விளக்க முற்படுகிறான். அதனுடைய ரிசல்ட் எப்ப தெரியும்னா அனுபவிக்கும் போதுதான் தெரியும். பூகம்பத்திலே சிக்குண்டவன் அந்த வேதனையை அனுபவிக்கிற பொழுதுதானே அந்த வேதனையின் அருமை தெரியும். சொல்பவனுக்கு வேதனை தெரியுமா? எடுத்துரைப்பவனுக்கு அதனுடைய சோதனைகளும் கஷ்டங்களும் அப்படியே 100% ஆழமாய் பதிய வைத்து விட முடியுமா என்று கேட்டால் முடியாது. யார் அதை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வேதனையின் விபரீதம் விளங்கும். இப்ப அல்லாஹ் மறுமை குறித்து குர்ஆனிலே சொல்கிறான். சொல்வதற்கு அல்லாஹ் முற்படுகிறான், கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். ஆனால் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் அனுபவிக்கிற பொழுதுதான் அதனுடைய விபரீதம் விளங்கும், அதனுடைய வேதனை புரியும். அதில் அல்லாஹ் மறுமை குறித்து மனிதர்களுக்கு ஒரு உதாரணத்தோடு சொல்லுகிறான். உதாரணம், நீங்கள் வாழ்கிற காலகட்டத்தில் நீ எதை அனுபவிக்கிறாயா, அதன் மூலமாக உதாரணம் சொல்ல வேண்டும் தானே. அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் உலகத்திலேயே உச்சபட்ச பாசமாய், அன்பாய், நேசமாய், பிரியமாய் எதை கருதுவானோ அதில் இருந்து ஒரு உதாரணத்தை எடுக்கிறான். மனிதன் உலகத்திலேயே எந்த காரியத்தை, எந்த நிகழ்வை உச்சபட்ச வேதனையாய் கருதுவானோ அதிலிருந்து அல்லாஹ் ஒரு உதாரணத்தை எடுக்கிறான். மனிதனுக்கு புரிய வைக்கணும் தானே, உதாரணம் சொன்னால்தான் மனிதனுக்கு புரியும். அல்லாஹ் சொல்கிறான் 22வது அத்தியாயம் 1வது 2வது வசனம், யா அய்யுஹன்னாஸ், ஓ மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அலீம், அந்த நேரத்தின் திடுக்கம் என்பது மிக கடுமையானது, உன்னால தாங்க முடியாது. இப்ப அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஆ அம்மா அர்தஅத், அந்த நாளை நீங்கள் பார்க்கிற பொழுது, அந்த நேரத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, பாலூட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயும் தன் குழந்தையை மறந்து விடுவாள். குழந்தை பால் குடிக்கிறதுக்காக தாயின் மடியிலே பால் அருந்துவதற்கு அமரும். நீ கொஞ்சம் ஓரமா உட்காரு, எதை நடக்க போகுது. உச்சபட்ச தாய் பாசம். உலகத்தில் தாய் பாசத்திற்கு நிகர் வேறு எதுவும் உண்டா? இதை அல்லாஹ் உதாரணமாய் எடுக்கிறான். பார் மனிதா, இதை சிந்தித்து பார். நீ எதை உச்சபட்ச பாசமாய் நினைக்கிறாயோ, ஒரு தாய் என்ன வேதனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், தன் குழந்தை பசியால் வாடுகிற பொழுது, அழுகிற பொழுது பால் கொடுக்க மாட்டேன் என்று மறுக்க மாட்டாள். எவ்வளவு பெரிய கொடூரமான தாயா இருக்கட்டும். சில பேர் விதிவிலக்கா இருப்பாங்க, அது தனி. கொடூரமான குணம் படைத்தவளாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளை பாசம் அவளுடைய உள்ளத்தை ஆழமாய் தைக்கும். பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். உச்சபட்ச பாசம். ஒரு வேதனை குறித்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார். மனிதன் எதை உச்சகட்ட வேதனையாய் நினைக்கிறானோ அதை வைத்து அல்லாஹ் உதாரணம் சொல்லுகிறார். ஒவ்வொரு கர்ப்பிணியும், கர்ப்பத்தை சுமந்திருக்கிறவளும் தனது கருவை பிரசவித்து விடுவாள். கருவுல, கர்ப்பத்தில் குழந்தை இருக்கும். அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அதிலே இருக்கிற வேதனை, சோதனை, அதில் படுகிற, அதற்காக படுகிற சிரமமும் ஏராளம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மறுமை நிகழ்கிற பொழுது உச்சகட்ட வேதனையாய் இவ்வளவு நாள் உலகத்திலே எது இருக்குமோ, எது இருந்ததோ அந்த வேதனையை அவள் மறந்து பிரசவித்து விடுவாள். மறுமை நடக்கிற பொழுது கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண் குழந்தை வெளியே கிடக்கும். எப்படி வந்துச்சு?
ஒரு வேதனையும் இல்லையே, சோதனை இல்லையே. அல்லாஹ் சொல்லுகிற உதாரணம் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீ நினைக்கிறாய் இதை வேதனை என்று, ஆனால் ஒன்றை புரிந்து கொள், வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் வேதனையோ மிக மிக கடுமையாக இருக்கும். மனிதா, உனக்கு எது உச்சகட்ட வேதனையாக உலகத்திலே நீ பார்க்கிறாயோ, அந்த தாய் பிரசவ நேரத்திலே படுகிற வேதனைக்கு நிகர் உலகத்தில் எதுவும் இல்லை என்கிறார்கள். ஒருவனை கட்டையால் அடிப்பதை விட, கம்பியால் அடிப்பதை விட, கைகளால் தாக்குவதை விட, ஒரு தாய் பிரசவ நேரத்திலே அனுபவிக்கிற அந்த வேதனை பயங்கரமானது. மற்றவர்களுக்கு கொடுக்கிற வேதனைக்கு நிகராக அந்த வேதனை இல்லை. அது கடுமையானது, கொடுமையானது. அல்லாஹ் அதை உதாரணம் காட்டுகிறார். எந்த வேதனையை கொடுமையாக நீ பார்க்கிறாயா, அந்த வேதனை ஒன்றுமில்லாமல் போகும் மறுமையை காண்கிற பொழுது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், அல்லாஹுவின் வேதனையோ மிக கடுமையாக இருக்கும். நீ என்னடா வேதனை எதெல்லாம் சொல்ற, இதெல்லாம் விட பன்மடங்கு வேதனை அல்லாஹுவின் வேதனையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுது வரிசையாய் பாருங்கள். மறுமை நாள் நிகழப்போகிறது என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டால், அல்லாஹ் நிகழ்த்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள். அப்படியே மணி கோர்த்தார் போன்று அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, அந்த பூமியின் நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பூமி எப்படி இருக்கும்? இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமியை பேரதிர்ச்சியாக ஒரு குலுக்குகிற பொழுது, வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமி தனது சுமையெல்லாம் என்னவற்றையெல்லாம் சுமந்து கொண்டிருந்ததா அவற்றையெல்லாம் இந்த பூமி வெளியேற்றுகிற பொழுது, சுமை என்று சொன்னால் தங்கம் வெள்ளி எவற்றையெல்லாம் பூமிக்கு அடியிலே சுரங்கமாய் தேடுகிறானோ, பொருளாய் எண்ணுகிறானோ, அவற்றையெல்லாம் பூமி வெளியேற்றுகிற பொழுது, வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு நாள் இது மாதிரி எதுவும் பண்ணலையே, நல்லா தானே இருந்துச்சு பூமி, இந்த பூமிக்கு என்ன ஆயிற்று என்று கேட்பான். யௌமைதின் துஹத்திஸு அக்பாரஹா, தன் இறைவன் என்ன செய்தியை அறிவித்தானோ அதை அந்த பூமி செய்யும் என்று அல்லாஹ் உபதேசிக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, சமீபத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஒரு பகுதியிலே 7.5 8.2 ரிக்டர் அளவிற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாம். ஓடுகிறார்கள். அவர்கள் கட்டி வைத்திருந்த கோட்டைகள் எல்லாம், வீடுகள் எல்லாம் இடிந்து சுக்குநூறாய் விழுகிறது. ஒரு இடத்திலே நடந்த நிலநடுக்கம். இது ஒரு இடத்திலே நடப்பதல்ல, ஒரு ஊரிலே நடப்பதல்ல, ஒரு மாவட்டத்திலே நடப்பதல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை அல்லாஹ் ஒரு குவாக்கு கொடுக்கிறான், ஒரு ஷேக் செய்கிறான், ஒரு குலுக்குகிறான். சற்று யோசித்து பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது மறுமை நடந்து விட்டால், பூமியை அல்லாஹ் ஒரு பகுதிக்கு நடக்கிற குவாக்கை விட ஒட்டுமொத்த பூமிக்கும் அல்லாஹ் ஒரு குலுக்கிற அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறார். அதே போன்று பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி மறுமை நடந்து அல்லாஹ்வின் கட்டளை ஆரம்பிக்கப்பட்டால் என்னவாகும்? சூரா ஹாக்கா 14வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், இந்த பூமியும் இந்த பூமிக்காக சேஃப்டிக்காக, இந்த பூமியை பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிற மலைகளும் ஃபதுக்கதா தக்கத வாஹிதா, தூளாக அப்படியே நொறுக்கப்படும். அப்படி கண்ணுக்கு முன்னாடி பயங்கரமான நிகழ்வுகளை பார்க்கலாம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, அதில் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் அப்படியே தூளாய் நொறுக்கப்பட்டு பூமியில விழும். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், சூரா வாக்கியா 4வது வசனம், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை பேரதிர்ச்சியாக ஒரு குலுக்குகிற பொழுது தாங்க முடியாது, பயங்கரமான நிகழ்வாய் திகழும். பூமி முழுக்க குழுங்கினால் நம்மால் தாங்க இயலுமா? அதனுடைய வேதனையை வார்த்தைகளால் சொல்ல முடியுமா?
நாம் வாழ்கிற பூமியின் நிலை இதுதான். அதே போன்று பாருங்கள், அல்லாஹுவின் தூதரவர்கள் மறுமையின் நெருக்கத்தில் இந்த பூமியிலே நடக்கிற சில விஷயங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். பூமி எப்படி இருக்கும் அது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. பூமி என்ன செய்யுமா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், தகீவுல் அர்து அஃலாத கபிதஹா அம்சாலல் உஸ்துவானி மினத் தஹபி வல் ஃபில்லா. நன்றாய் கவனிக்க வேண்டும். மறுமை நிகழ்கிறது, மறுமை ஸ்தம்பவிக்கிறது என்பதை நாம் உணர்ந்தால் இவைகளை எல்லாம் கண்கூடாய் பார்க்கலாம். பூமி தனது வயிற்றில் உள்ள புதையல்களான அந்த சுமையை வெளிப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான் தானே. அது என்ன சுமை? அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க. பூமி தன்னுடைய வயிற்றில் உள்ள புதையல்களான அல் உஸ்துவானி மினத் தஹபி வல் ஃபில்லா, தங்கத்தையும் வெள்ளியையும் அத்தோடு நிறுத்தவில்லை அல்லாஹ்வுடைய தூதர், தங்க கட்டிகளையும் வெள்ளி கட்டிகளையும் அது அப்படியே தூண்களை போன்று, பிரம்மாண்டமான தூண்களை போன்று வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும். சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி 1841. ஒரு சின்னோண்டு 10 கிராம் அல்லது ஒரு 1 கிலோ தங்கம் கிடைத்தால் பெரிதாய் பார்க்கிறான், இதற்காக பாடாய்படுகிறான். ஏதோ தங்க கட்டியையோ வெள்ளி கட்டியையோ கிடைத்து விட்டால் உலகத்திலே தன்னை விட பெரிய பாக்கியசாலி யாருமில்லை என்று நினைக்கிறான். உலகம் அழிக்கப்படுகிற நாட்களுக்கு முன்பாக மறுமையை அல்லாஹ் நிகழ்த்துகிற பொழுது பிரம்மாண்டமான பில்லர்ஸ்களாய், தூண்களாய் இந்த பூமி தங்க கட்டியையும் வெள்ளி கட்டியையும் வாமிட் செய்யும், வாந்தி எடுக்கும். இப்ப அந்த மனுஷன் அந்த தங்க கட்டிகளை எல்லாம் பார்க்கிறான். மிக பிரம்மாண்டமான தூண்களாய் இருக்கிற தங்க கட்டிகளை பார்த்து விட்டு சொல்லுவானாம், ஃபயஜீவுல் காத்தில் ஃபயகூலு ஃபி ஹாதா கதல்து, ஒரு கொலைகாரன் சொல்லுவானாம். உலகத்தில் தேவையில்லாமல் அநியாயமாய் அடுத்தவர்களை கொன்றவன் சொல்லுவானாம், ஃபயகூல் ஃபி ஹாதா கதல்து, இந்த தங்கத்துக்காகத்தானே, இந்த வெள்ளிக்காகத்தானே நான் இன்னொருவரை கொன்றேன், இது இவ்வளவு பிரம்மாண்டமா இங்கு வந்து கிடக்கிறதே. ஃபயஜீவுல் காத்திய, உறவுகளை துண்டித்தவன் சொல்லுவானாம், ஃபயகூலு ஃபி ஹாதா கதஅது ரஹிமி, இந்த தங்கத்திற்காகத்தான் வெள்ளிக்காகத்தானே உறவுகளை எல்லாம் துண்டித்தேன். பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு பொருளாதாரத்தை பெற வேண்டும் என்பதற்காக உறவுகளை எல்லாம் துண்டித்தேனே. வயஜீவு சாரிக், ஒரு திருடன் சொல்லுவானாம், ஃபயகூலு ஃபி ஹாதா கத்யஅத் யதி, இந்த தங்கத்திற்காக வெள்ளிக்காகத்தானே நான் பல நபர்களின் பொருளாதாரத்தை திருடினேன். சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடுவாங்க, யாரும் அதை டச் கூட பண்ண மாட்டாங்க. சொல்லிவிட்டு அதை எடுப்பானா என்று கேட்டால் எடுக்க கூட மாட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான் தானே, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி தன்னுடைய சுமைகளை வெளிப்படுத்தும். நம்மை சுற்றும் சூழ்ந்து பிரம்மாண்டமான தூண்களாய் தங்கக்கட்டிகள் வெள்ளிக்கட்டிகள் அப்படியே நிரம்ப நிற்கும். ஆனால் அதை தொட்டு கூட பார்க்க மாட்டான் மனிதன். இது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி. அடுத்து பாருங்கள், இந்த பூமிக்கு பாதுகாப்பாய் நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சூரா வாக்கியா 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாம் மும்பஸ்ஸா, பூமி பேர் அதிர்ச்சியாய் உழுக்கப்பட்டு மலைகள் தூள் தூளாக்கப்பட்டு அவை பரப்பப்பட்ட புழுதிகளாய் ஆகிற நாளை நீங்கள் காண்பீர்கள். பஞ்சு பஞ்சா பறக்கும், வான் நோக்கி பறக்கும், பரப்பப்பட்ட புழுதியாய் மாறும். அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், வைதல் ஜிபாலு சுய்யிரத், 81வது அத்தியாயம் 3வது வசனம். மலைகள் பெயர்க்கப்படுகிற பொழுது, மலைகள் சாதாரணமாக இருக்காது, அது அப்படியே பெயர்ந்து துண்டு துண்டாய் நொறுங்குகிற பொழுது 18வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயௌம நுஸய்யிருல் ஜிபால் வதரல் அர்த பாரிஸா, நாம் மலைகளை இடம்பெயர செய்கிற ஒரு நாளில்
பூமியை வெட்டவெளியாய் நீங்கள் காண்பீர்கள். வஹஷர்நாஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று திரட்டுவோம், அவர்களில் ஒருவரை கூட விட்டு வைக்க மாட்டோம். மலைகள் இடம்பெயரச் செய்கிற நாள். பிறகு அல்லாஹ் பேசுகிறான் 73வது அத்தியாயம் 14வது வசனம், யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபால் வ கானத்தில் ஜிபாலு கஸீபம் மஹீலா, பூமியும் மலைகளும் அதிர்ந்து சரிந்து விழக்கூடிய மண் குவியலை போன்ற ஒரு நாளை நீங்கள் காண்பீர்கள். எவ்வளவு ஆழமாய் அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று பாருங்கள். 20வது அத்தியாயம் 105வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், நபியே வயஸ்அலூனக அனில் ஜிபால், மலைகள் குறித்து உம்மிடத்திலே கேட்கிறார்கள். காஃபிர்கள் என்ன செய்தார்கள்? இந்த மலைகள் சம்பந்தமா அல்லாஹ்வை கிண்டல் கேலி செய்வர். எதுக்கு இந்த மலையெல்லாம் தேவையில்லாம படைக்கப்பட்ட படைப்பாக வல்லவா தெரிகிறது என்று கேலி செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபகுல், நபியே அவங்க கிட்ட சொல்லுங்க, மலைகள் சம்பந்தமா அவங்க கிட்ட கேட்கிறாங்க, யன்சிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, என் இறைவன் ஒரு நாள் அவற்றை தூள் தூளாக்குவான். அப்ப தெரியும் இந்த மலை ஏன்னு. கிண்டலாக தெரிகிறதா? கேலியாய் நினைக்கிறாயா? என் இறைவன் இந்த மலைகளை தூள் தூளாக்குவான், அப்பொழுது நீ பார்ப்பாய். 70வது அத்தியாயம் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதகூனுல் ஜிபாலு கல்இஹின், மலைகள் உதிர்க்கப்பட்ட கம்பிளிகள் போல் மாறிவிடும். சுப்ஹானல்லாஹ். வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமிக்கு நடக்கிற நிகழ்வு, அந்த பூமியை பாதுகாக்க நட்டு வைக்கப்பட்டிருக்கிற மலைகளுக்கு நடக்கிற நிகழ்வு. அடுத்து பாருங்க, ஆகாய வெளியில வெட்ட வெளியாய் நிற்கிற, பார்க்கிற பொழுதே அழகாய் பிரம்மாண்டமாய் திகழ்கிற இந்த வானம் மறுமை நெருங்கிவிட்டால் இந்த வானம் எப்படி இருக்கும்? இந்த வானத்திற்கு நடக்கிற நிகழ்வு என்ன? அல்லாஹ் சொல்கிறான் 82வது அத்தியாயம் 1வது வசனம், இத ஸமாஉன் ஃபதரத், வானம் பிளந்து விடுகிற பொழுது. வானத்தை பார்க்கிறோம், எந்த இடத்திலாவது சிறிய இடைவெளி தெரிகிறதா? எந்த நாட்டிற்கு சென்றாலும், எந்த ஊருக்கு சென்றாலும், எந்த பகுதிக்கு சென்றாலும் வானம் வானமாய் இருக்கிறது, மிகச் சிறப்பாய் படைக்கப்பட்டிருக்கிறது. மறுமை நெருங்கிவிட்டால் இந்த வானத்தை அல்லாஹ் பிளப்பான். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் வானம் குறித்து, வைத ஸமாஉ குஷிதத், 81வது அத்தியாயம் 11வது வசனம், வானம் அகற்றப்படுகிற பொழுது. வித்தியாசமாய் தெரியும், வானத்தை அல்லாஹ் அகற்றுவதற்கு முற்படுகிறான். 55வது அத்தியாயம் 37வது வசனம் பாருங்கள், வானம் குறித்து அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்களுக்கு முன்னால் ஒரு பிரம்மி பூட்டுகிற, அச்சத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாசகம். வைதன் ஷக்கத்தி ஸமா, வானம் பிளந்து ஃபகானத் வர்தத்தன் கத்ஹான், செந்தோலை போன்று சிவந்த ரோஜா நிறமாக மாறும்போது நீ என்னடா செய்வாய்? அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதனை நெஞ்சை பிளக்கிறோம், எப்படி இரத்தமெல்லாம் ரெட் கலர் ஆகி உடலே சிவப்பாய் மாறுகிறதோ, எப்படி அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான் என்று பாருங்கள். உன்னை வெட்டினால், உன்னை பிளந்தால், மனிதனாகிய உன் உடலிலே ஏதேனும் ஆயுதத்தை வைத்து பிளந்தால் உனக்கு என்ன நேரும்? இந்த நிகழ்வு போன்று வானத்தை நீ பார்ப்பாய். வானத்தை பிளந்தால் ரெட் கலர்ல, சிவப்பு நிறத்தில், செந்தோலை போன்று ரோசா நிறமாய் நிற்கிற பொழுது பிரமிப்பாய் நிற்பாய். என்ன ஆயிற்று? இவ்வளவு நாள் ஸ்கை ப்ளூ என்றோம், ஒயிட் வெள்ளை நிறம் என்றோம், நீல நிறம் என்றோம், ஊதா நிறம் என்றோம், திடீரென்று சிவப்பு நிறமாய் மாறி நிற்கிறதே. அப்பொழுது மனிதன் உணர ஆரம்பிப்பான். அதே போன்று பாருங்கள், வானத்தில இருக்கிற நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம் பார்வைக்கு அழகாய் மிகச் சிறியதாய் தெரிகிறது. ஆனால் அறிவியல் உலகம் சொல்கிறது, இந்த நட்சத்திரம் என்பது பூமியை விட பன்மடங்கு பிரம்மாண்டமானது, பெரியது. உதாரணத்திற்கு சொல்கிறார்கள், இந்த நட்சத்திரத்தை ஒரு பை வடிவிலே நீங்கள் கருதி கொள்ளுங்கள், நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நட்சத்திரம் என்ற பையை திறந்து
1000 பூமியை, லட்ச பூமியை உள்ளே போட்டாலும் அந்த நட்சத்திரம் என்கிற பை நிரம்பாது. ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார், பூமியை விட பன்மடங்கு பெரிய கோள் நட்சத்திரம். பார்க்கிறோம் எத்துணை லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அல்லாஹ் வானத்திற்கு மறுமை நடக்கிற பொழுது நிகழ்கிற நிகழ்ச்சிகிற நிகழ்வாய் சொல்கிறான், வைதல் கவாகிபுன் தஸரத், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுகிற பொழுது மேல இருந்து டாப்ல இருந்து அப்படியே கீழே விழ ஆரம்பிக்கும். பூமிக்கு நிகரான கோள் அல்ல, பூமியை விட 10 மடங்கு பெரிய கோள் அல்ல, பூமியை விட லட்ச மடங்கு பெரிய கோள் நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்களை அல்லாஹ் உதிரச் செய்கிறான் மறுமை நிகழ்கிற பொழுது. அடுத்து பாருங்க சூரியன், இதஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டப்படுகிற பொழுது 81வது அத்தியாயம் 1வது வசனம், வைதல் நுஜூமுன் கதரத், நட்சத்திரங்கள் உதிர்கிற பொழுது, வைதல் ஐஷாரு உத்திலத், நிறைமாத கர்ப்பிணி ஒட்டகங்கள் எல்லாம் கவனிப்பாரற்று கிடக்கிற பொழுது, அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், வைதல் உஹூஷு ஹுஷிரத், வன விலங்குகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிற பொழுது நாம் நிம்மதியாக வாழ்கிறோம். சிறிய ஒரு பாம்பை கண்டாலே உள்ளம் நடுங்குகிறது. சிறிய ஒரு விஷ ஜந்துக்களை கண்டால் அதை கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லைன்னா நாம நிம்மதியா வாழ முடியாது. ஏதாவது ஒரு விசித்திரமான ஒரு உயிரினம் உலகத்திலே காட்டுப்பகுதியிலிருந்து வெளியேறிவிட்டால் ஹெட்லைன் நியூஸ் அதுதான். இதுவரைக்கும் உலகத்தில் தோன்றிராத ஒரு உயிரினம் இந்த பகுதியிலே, இந்த நாட்டிலே வெளியேறி இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிற வேதனையை பாருங்கள். மறுமை நிகழப்போகும், மறுமை வந்து விடுகிற பொழுது இதல் வன விலங்குகள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிற பொழுது நீ நிற்பாய். உன் அருகில சிங்கம் இருக்கும். உனக்கு சிங்கம் பேர் தெரியும், பேர் தெரியாத ஒரு உயிரினமும் நிற்கும். சற்று ஆழமா யோசித்து பாருங்கள். என்னை சுற்றும் சூழ்ந்து நான் நடுங்குகிற, அஞ்சுகிற, பயப்படுகிற வித்தியாசமான விசித்திரமான உயிரினங்கள் எல்லாம் என்னை சுற்றும் சூழ்ந்து என் அருகில நின்றால் என் நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று பாருங்கள், வைதல் பிஹாரு சுஜிரத், கடல்கள் பற்ற வைக்கப்படுகிற பொழுது நினைத்து கூட பார்க்க முடியாது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி, நம்மை சுற்றும் சூழ்ந்து முப்பகுதிகளால் சூழப்பட்டிருக்கிறது கடல். நாம் நடுவில் நிற்போம். நம்மை சூழ்ந்திருக்கிற கடல்கள் எல்லாம் தகதகவென்று கொதித்துக் கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ். அது கடல் நீராய் என்று இருக்காது, பெட்ரோலாய், மண்ணெண்ணெயாய், கேஸாய் நிற்கும். சென்று இந்த விஷயத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. நான் நடுவில் நிற்கிறேன், என்னை சுற்றும் சூழ்ந்து கடல்கள் பற்ற வைக்கப்பட்டு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாள் சாதாரண நாளாக இருக்குமா? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வைதல் ஜஹீமு சுஇரத், சுப்ஹானல்லாஹ். நரகம் தீமூட்ட ஆரம்பிக்கப்படுகிற பொழுது நரகத்திற்கு அல்லாஹ் தீமூட்ட ஆரம்பிக்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 82வது அத்தியாயம் 4வது வசனம், வைதல் குபூர் புஅதிரத், மண்ணறைகள் திறக்கப்படுகிற பொழுது நீ நின்று கொண்டிருப்பாய். உன்னை சுற்றி மண்டை ஓடுகளாய் கிடக்கும், எலும்புக்கூடுகளாய் கிடக்கும். மனிதன் எவற்றை கண்டு அஞ்சுவானோ, நடுங்குவானோ, துடியாய் துடிப்பானோ, அப்படிப்பட்ட அச்சுறுத்துகிற நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுவான். மண்ணறைகள் திறக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டவர்கள் எல்லாம் மேலேறி கிடப்பார்கள். அது உயிரோடு கிடப்பார்களா, உயிரற்ற சடலமாய் கிடப்பார்களா, தொடர்ச்சியாய் பார்ப்போம். நாம் நிற்போம், வன விலங்குகள் நிற்கிறது, மண்ணறையிலிருந்து சடலங்களாய் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கிறது. நம்மை சுற்றி கடல்கள் தீமூட்டப்படுகிறது, வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுகிறது, வானம் அப்படியே பிளந்து சிவப்பு நிற செந்தோலை போன்று நிற்கிறது. வானம் இல்லை, சூரியன் சுருட்டப்பட்டு விட்டது, நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டது. சற்று ஆழமாய் யோசித்து பாருங்கள். இது எல்லாமே எங்கு நடக்கிறது? வானம்
பிழப்பதாயிருந்தாலும், மலைகள் சுக்குநூறாய் நொறுங்குவதாயிருந்தாலும், நட்சத்திரங்கள் உதிர்வதாயிருந்தாலும், கபிரிஸ்தான்ல இருந்து மண்ணறையில இருந்து சடலங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுவதாக இருந்தாலும், வன விலங்குகள் ஒன்று திரட்டப்படுவதாக இருந்தாலும், அனைத்தும் நடப்பது பூமியில் தான். ஏன்? என்ன, நீ பூமியில தானே இருக்கிற, உனக்காகத்தான் எல்லாமே. உன்னை பயப்பட வைக்கணுமா இல்லையா? உன்னை நடுநடுங்க செய்ய வேண்டுமா இல்லையா? இப்பொழுது பாருங்கள், வானத்தினுடைய, பூமியினுடைய, நட்சத்திரம், சூரியன், அனைத்து ஒளிகளும் மங்கிவிட்டதற்கு பிறகு ஒளியில்லா இருள் சூழ்ந்த மயமாய் பூமி நிற்கும். இதுல பெரிய சோதனையே அதுதான். எல்லாமே இருட்டுக்குள்ள. இருட்டுனாலே மனுஷனுக்கு பயம். இருட்டாக இருக்கிற பொழுது சாதாரண மனிதரை போன்று இருக்க மாட்டோம். நம்மை அறியாமல் உள்ளத்திலே இதய துடிப்பு வேகமாய் துடிக்கும். இருள் சூழ்ந்த பயத்திலே இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், 39வது அத்தியாயம் 69வது வசனம் வாசிக்கிற பொழுதே மெய்சில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், பூமி இருள்மயமாய் இருக்கிற பொழுது வஅஷ்ரகத்தில் அர்து பிநூரி ரப்பிஹா, இறைவன் அப்படியே தன் ஒளியால் பூமியை அப்படியே மிளிரச் செய்வான். வஉதிஅல் கிதாப், பதிவேடு வைக்கப்படும். வஜிய பின் நபியீன், நபிமார்கள் வந்து விடுவார்கள். வஷுஹதா, ஷஹீதுகள் வருவார்கள். வகுதிய பைனஹும் பில் ஹக்கி வஹும் லா யுத்லமூன். இப்பொழுது தீர்ப்பு நாள் ஆரம்பிக்க போகிறது. இவ்வளவு சிம்டம்ஸ், அடையாளம். இருள் சூழ்ந்ததற்கு பிறகு அல்லாஹ் தன் ஒளி மூலமாக பூமியை பிரகாசமாக்கி அனைவரும் வர ஆரம்பிப்பார்கள். பிறகு அல்லாஹ் பேசுகிற அற்புதமான பேச்சை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். யஜ்அலு ஸமாவாத்தி அலா இஸ்பா, ஒரு விரலில் வானங்கள் முழுவதையும் சுரட்டி வைத்திருப்பான். வஅர்தீன அலா இஸ்பா, பூமி முழுவதையும் ஒரு விரலிலே சுருட்டி வைத்திருப்பான். வஷஜர அலா இஸ்பா, மரங்கள், செடிகள், கொடிகள் அத்துணையும் ஒரு விரலிலே சுருட்டி வைத்திருப்பான். வல்மா வஸ்ஸரா அலா இஸ்பா, தண்ணீர் அனைத்தையும், தண்ணீர் அத்துணை தண்ணீரையும் ஒரு விரலிலே வைத்திருந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக், இன்றைய தினம் நானே அரசன். அனல் மலிக், இன்றைய தினம் நான் தான் அரசன். ஐனல் ஜப்பாரும், அடே ஆணவம் கொண்ட, பெருமை பிடித்த, கர்வம் கொண்டவன் எவனடா இருக்கிறான்? ஒருத்த வந்திருப்பா போய், இப்ப இன்றைக்கு நான் தான் அரசன் சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், ஐனல் முத்தகபிரூன், இன்றைக்கு பெருமையாளன் நான் தான். உலகத்திலே பெருமை பிடித்து, ஆணவம் பிடித்து, அகம்பாவம் பிடித்தவன் யார் இருக்கிறார்? வா பார்க்கலாம். திரும்ப அல்லாஹ் வானங்கள், பூமி அத்துணையையும் ஒன்றாய் சுருட்டி, அனல் மலிக், நான் தான் அரசன், அனல் மலிக், நான் தான் அரசன். பெருமை பிடித்த ஆணவக்காரன் எங்கே எங்கே என்று அல்லாஹ் கேட்பான். பிறகு 36வது அத்தியாயம் 59வது வசனம், மறுமை வந்துவிட்டது, அடையாளங்கள் வந்துவிட்டது, பூமியும் வானமும் சுருட்டப்பட்டு விட்டது. அல்லாஹ் நிற்கிறான், ஒட்டுமொத்த உலக மாந்தர்களும் நிற்கிறார்கள். அல்லாஹ் இப்பொழுது அறிவிக்கிறான். 36வது அத்தியாயம் 59வது வசனம், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே, குற்றவாளிகளே, அநியாயம் செய்த, அட்டூழியம் செய்தவர்களே, நல்லவர்களோடு நீங்கள் சேர்ந்து நிற்காதீர்கள், பிரிந்து நில்லுங்கள். உனக்கு என்ன, நல்லவன் கூட உனக்கு என்ன வேலை? ரெண்டாய் அல்லாஹ் பிரிக்கிறான். பாவி தனியாய், நல்லவன் தனியாய், அட்டூழியம் செய்தவன் தனியாய், இரக்கம் கொண்டவன் தனியாய். வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே, இன்றைய தினம் நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்து நிற்காதீர்கள், பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுது பிரிந்து நிற்பார்கள். இதற்கு பிறகு மறுமையில் மனிதனுக்கு என்னவெல்லாம் நிகழ்த்தப்படும் என்பது குறித்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாய் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த மறுமை நாள் குறித்து அதிகமான அளவிற்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அதுல நபிகளார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்ட பிரார்த்தனை,
ரப்பி கினி அதாபக் யௌம தபஅது இபாதக். ரப்பி கினி அதாபக் யௌம தபஅது இபாதக். இறைவா, உன்னுடைய அடியார்களை எழுப்புகிற நாளில் உன்னுடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாயாக. ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் கேட்போமாக என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.